தினமலர் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். 2026 பொங்கல் தொகுப்பாக ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 3000 ரூபாய் வழங்கப்படும் அப்படிங்கிற தமிழ்நாடு அரசினுடைய அறிவிப்பு 2026 தேர்தலை மையப்படுத்தியா இந்த 3000 ரூபாய் அப்படிங்கிற தொகுப்பு கரை சேர்க்குமா அப்படின்னு தான் இந்த விவாதத்தை நம்ம கட்டமைக்க இருக்கிறோம். நம்மோடு 2 கருத்துரையாளர்கள் இன்று பங்கெடுக்கிறாங்க. மூத்த பத்திரிகையாளர் திரு பாக்கி, மூத்த பத்திரிகையாளர் திரு ராகவன், இருவரை வரவேற்றுக் கொள்கிறேன். விவாதத்தை திரு ராகவன் சார்ட்டிருந்தே துவங்குறேன். ராகவன் சார், 3000 ரூபாய் இதற்கு முன்பு 2025 பொங்கல், 2024 பொங்கல், இந்த நாட்கள்ல எல்லாம் பொங்கல்ல அந்த மாதிரி தொகுப்பு ரூபாய் கேட்கிற போது நிதி இல்லை அப்படின்னு அரசாங்கம் சொல்லி அதை தவிர்த்தாங்க. இப்பவும் அரசு கடன்ல தான் இருக்கு, நிதி இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. இன்னும் சொல்ல போனா காங்கிரஸ் அதனுடைய கூட்டணி கட்சி என்ன சொல்றாங்கன்னா கடனில் தமிழ்நாடு அதிகமா இருக்கு அப்படின்னு. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை 3000 ரூபாய் தமிழ்நாடு அரசு கொடுக்கிறது எதனால், எங்க இருந்து இந்த நிதியை எடுக்கிறாங்க? அதாவது பொதுவா பொங்கல் பண்டிகை வரும்போது பரிசு தொகுப்புடன் ஏதாவது பணம் கிடைக்குமா என்பது மக்களின் எதிர்பார்ப்பா இருக்கு. அது ஒரு சில நேரம் கிடைக்குது, ஒரு சில நேரம் ஏமாற்றம் அவர்களுக்கு. இப்ப இந்த பரிசு தொகுப்போட பணம் கொடுக்கிற வழக்கம் 2000 ஜெயலலிதா ஆட்சியிலேருந்தே அது முதல் 1983 எம்ஜிஆர் இலவச வேட்டி சேலைன்னு ஆரம்பிச்சு வச்சார் பொங்கல் பண்டிகைக்கு. அடுத்து ஜெயலலிதா அம்மா அதுக்கு இலவச சேட்டையோட பணமும் கொடுத்தாங்க. அடுத்து ஏடிஎம்கே 2021 2500 ரூபா கொடுத்தாங்க. ஏன்னாக்க அப்ப எலெக்ஷன் வந்தது, தோல்வி பயத்துல கொடுக்கறாருன்னு இதே திமுக விமர்சனம் பண்ணாங்க. ஸோ அப்படி பார்க்கறது, அதுக்கப்புறம் 22 ஆட்சிக்கு வந்த திமுக இல்லைன்னு சொல்லிட்டாங்க. 23 1000 ரூபா கொடுத்தாங்க, 24 இல்லைன்ட்டாங்க. இப்ப தேர்தல் வரதுனால, தேர்தல் ஆண்டா இருக்கிறதுனால 3000 ரூபா கொடுக்குறாங்க. பொதுவா இந்த பரிசு பணம் கொடுக்கறத எந்த அரசியல் கட்சியும் எதிர்க்கல. ஒருத்தங்க 3000 ரூபா கொடுக்குற மக்களுக்கு அப்படிங்கிறாங்க, ஒருத்தர் 5000 ரூபாய சேர்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இப்ப இந்த பரிசு பொருட்கள் ஏன் கொடுக்கறாங்கன்னா, இப்ப தேர்தல் ஆண்டா இருக்கிறதுனால மக்கள் ஒருவித அதிருப்தியில இருக்காங்க ஆளுங்கட்சி மீது அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்கிற சூழ்நிலையை உணர்ந்து அது இப்ப ஒரு 3000 ரூபாய் கொடுக்கறதுக்கு ஒரு அறிவிப்பு வெளியாகிருக்குன்னு தான் நான் பாக்குறேன். அதாவது பொதுவா இந்த தேர்தல் செலவு மக்கள் இந்த மாதிரி பணம் வாங்கி ஏதாவது ஒரு காரணத்துக்காக பணம் வாங்கி வாங்கி பழக்கப்பட்டுட்டாங்க. அவங்க ஒரு வருஷம் ஆனா தேர்தல் பொங்கல் வந்தா பணம் எதிர்பார்க்கறாங்க, தேர்தல் வந்தா பணம் எதிர்பார்க்கறாங்க. இப்படியே ஒரு இதாயிடுது. இது ஒரு என்ன பொறுத்தவரைக்கும் கேட்டீங்கன்னா, இது ஒரு நான் ப்ராடக்டிவ் எக்ஸ்பெண்டிச்சர். இதனால எந்த பணமும் இல்லை, அரசுக்கு செலவு தான் ஜாஸ்தி. ஆனால் மக்களை இந்த செலவை எப்படி ஈடுகட்டுவாங்க சார்? இந்த செலவு, இந்த தொகையை எங்க இருந்து எடுப்பாங்க? இந்த தொகையை எங்கிருந்து எடுக்க மாட்டாங்க, கடன் தான் வாங்குவாங்க. சோ உங்களுடைய தொடர்ந்து கடன் சுமை தான் கூடும். நான் தான் சொன்னேன், இது நான் ப்ராடக்ட் எக்ஸ்பெண்டிச்சர். இதை இன்வெஸ்ட் பண்ணா எந்த ப்ராஃபிட்டும் கிடைக்காது, இதுக்கு யாரும் கடன் தர மாட்டாங்க. அதனால இந்த உலகம் அது மாதிரி ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஏற்பாடு பண்ணி நிதி சுமை தான் கூடுமே தவிர இதுக்கு வேற வழியே கிடையாது. ஆனால் மக்கள் எதிர்பார்ப்பை நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பொதுவா பொங்கல் ஒரு தமிழகத்துல ஒரு முக்கியமான ஒரு பண்டிகை. அந்த பண்டிகையின் போது மக்கள் என்ன எதிர்பார்க்க, அவங்களுக்கு பரிசு பொருட்கள் தொகுப்பெல்லாம் கொடுக்குறாங்க, இருந்தாலும் பணம் தருவார்களாங்கிற எதிர்பார்ப்பு அவர்கள்ட்ட இருக்கு. ஏன்னா இதுல இன்னொரு விஷயம் பார்க்கணும்னா, நம்ம நகர்ப்புறங்கள்ல அது மாதிரி எல்லாரும் ஓரளவுக்கு நல்லா சம்பாதிக்கிறாங்க, அவங்களுக்கு எதுவும் தேவையில்லை. இந்த செமி அர்பன் அண்ட் கிராமப்புற பகுதியில் வசிக்கிறவங்களுக்கு அவ்வளவு ஒன்றும் பெரிய வருமானம் கிடையாது. ஸோ இந்த ஏழை குடும்பங்களுக்கு
பொங்கல் போது கொடுக்கிற பணம் அவர்களுக்கு அந்த பண்டிகையை சிறப்பாக கொண்டாட ஒரு நிதி உதவியா இருக்கும். அரசு அந்த நோக்கத்தோடு தான் கொடுக்குது. ஆனா இல்ல அது இப்ப சார் இல்ல அது மக்களுக்கு எவ்வளவு நிதி கொடுத்தாலும் அது நிதி உதவியா இருக்கும், அவங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தும். பட் அரசுக்கு பல செலவினங்கள் இருக்கு, பல பென்ஷன்ல சில பிரச்சனைகள் இருக்கு, எம்ப்ளாயிஸ பெர்மனன்ட் ஆக்க முடியல. அப்போ 3000 ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு அப்படின்னா இன்னும் எவ்வளவு செலவினம் இந்த அரசுக்கு ஏற்படும்? அதை எப்படி ஈடுகட்ட போறாங்க அடுத்தடுத்த ஆண்டுகள்ல? பெரிய அடுத்து செலவினம் தான். 2026 நாங்க ஆனாலும் தான் இப்ப வெற்றி பெற போறோம் இந்த அப்படின்னு பென்ஷன் தேர்தலை பணம்லாம் ஏதோ சந்திக்கும் போது புது அது திட்டத்தை இந்த அரசு கடன் சுமையா தானே முதல்வர் மாறும். அறிவிச்சிருக்காரு. ஆசிரியர் பிரச்சனை வந்து சமகால ஊதியங்கிறது அதுவும் ஏதோ ஒரு ஏற்பாடு கண்டிப்பா செய்வாங்க. ஏன்னா இது தேர்தல் காலமா இருக்கிறதுனால அவங்களுக்கு என்னன்னாக்கா ஒரு விதத்துல என்னன்னா மக்கள் மீது இருக்கிற மக்கள் அரசு ஊழியர்கள் மேல் இருக்கிற அதிருப்தியை வந்து சமாளிக்கணும்னா ஏதாவது செஞ்சாகணும். அதுக்கு மேலும் மேலும் கடன் வாங்கணும் ஒன்று. இப்ப தேர்தல் நேரமா இருக்கிறதுனால நம்ம ஏதாவது அறிவிச்சுட்டு போயிடலாம். நான் ஒருவேளை நம்ம ஜெயிக்காட்டி அடுத்து வரவங்க அந்த கடன் சுமையை தாங்கட்டும், நமக்கு என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட இருக்கலாம் ஆளுங்கட்சிக்கு. அதனால கடன் வாங்குறத பத்தி அவங்க வந்து கவலைப்படவே இல்லை. அதுதான் உண்மை. 2026 நாங்க ஆட்சிக்கு வர போறோம் சொல்றாங்கல்ல, அப்ப இப்ப ஆமா. கடன் ரொம்ப அதிகமா இருந்துன்னா அது அந்த ஆட்சிக்கு பலவீனமா போயிரும்ல. அப்ப அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? நம்ம 2026 ஆட்சிக்கு வருவோம் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல இதை செய்யறாங்களா, இல்ல யார் வந்தாலும் பரவாயில்ல நம்ம செஞ்சு பேர் எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா? இல்ல அதாவது எப்படின்னா உங்களுக்கு இப்ப திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இன்டாக்டா இருக்காங்க. எதிரணி தான் வந்து இன்னும் தடுமாறிட்டு எதை இருக்கு. வச்சு சொல்றீங்க சார் இன்டாக்ட் அப்படின்னு? கூட்டணி எதை வச்சு சொல்றீங்க? அதாவது இப்ப இருக்கிற காங்கிரஸ், திமுக, விசிக, கம்யூனிஸ்ட் எல்லாரும் ஒன்னாதான் இருக்காங்க. இன்னி வரைக்கும் யாரும் பிரிஞ்சு போறேன்னு சொல்லல. அதனால அந்த கூட்டணி இன்னி வரைக்கும் இன்டாக்டா இருக்கு. அதுல ஒண்ணு நான் ஒண்ணு கேக்குறேன், ராகவன் சார்ட்ட கேக்குறேன். ஒருவேளை கூட்டணி இன்டாக்டா இருக்கு, நாங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல எல்லாம் ஜெயிச்சிட்டோம், அப்போ ஏன் கடைசி நேரத்தில் இந்த 3000 அறிவிக்கணும்? அரசு ஊழியர்களுக்கான உறுதியளிக்கப்பட்ட புதிய பென்ஷன், அவங்க கேட்டது பழைய ஓய்வூதிய திட்டம், உறுதியளிக்கப்பட்ட புதிய பென்ஷன் கேட்குறாங்க. இதெல்லாம் கடைசி 2 மாதத்துக்குள்ள இதெல்லாம் நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிற அச்சமே அந்த அரசுக்கு வருது. இதுவரைக்கும் முடியாதுன்னு சொன்ன அரசு இப்ப என்னன்னா ஒரு ஒரு பக்கம் கூட்டணி இன்டாக்டா இருந்தா கூட இப்ப ஆளுங்கட்சிக்கு வந்து ஆளுங்கட்சி பல்வேறு இந்த இலவச பெண்களுக்கு இலவச பஸ் பயணம், மகளிர் உரிமை தொகை, கல்வி உதவித்தொகை இப்படிலாம் ஒரு பக்கம் பண்ணிட்டு வந்தா கூட இன்னொரு பக்கம் வந்து செலவினங்கள் அதிகரித்து வாக்குறுதிகள் பல்வேறு வாக்குறுதிகள் இன்னும் நிறைவேற்றப்படாத நிலையில இருக்கு. அப்படி இருக்கிறது முக்கியமான கோரிக்கை வந்து இந்த அரசு ஊழியர்கள் கோரிக்கை. ஏன்னா அரசு ஊழியர்கள் பெரும்பாலானவர்கள் வந்து இதுவரைக்கும் நான் பார்த்ததுல ஒண்ணு திமுக ஆதரிப்பாங்க, இல்ல அதிமுக ஆதரிப்பாங்க. ஸோ அது மாதிரி ஒரு நெருக்குதல்ல எங்கே வருகிற தேர்தலில் நம்மளை ஆதரிக்க மாட்டார்களோ, வந்து அவர்களுடைய கணிசமான வாக்கு வேறு இடத்துக்கு சென்று விடுமோ என்ற அச்சத்தில் தான் இப்ப வந்து இந்த அரசு பென்ஷன்ல ஒரு புது திட்டத்தை. அப்போ இந்த 3000 ரூபாவை அறிவிச்சதும் கூட மக்கள் தங்களுக்கு இவ்வளவு உரிமை தொகை கொடுத்திருக்கிறோம், இலவச பேருந்து கொடுத்திருக்கோம், அதை தாண்டி மக்கள் நமக்கு வாக்களிக்க மாட்டார்கள் அப்படிங்கிற அச்சத்தினால தானா இந்த 3000 கூட? ஏன்னா அந்த வாக்காளர்கள கணிசமான பகுதியினர் வந்து உங்களுக்கு அரசு ஊழியர்களும் இருக்காங்க. இல்ல நான் அதை கேட்கல. அதாவது பெண்களுக்கான உரிமை தொகை, இலவச பேருந்து இதெல்லாம் கொடுத்த பிறகும் இந்த பொங்கல் தொகுப்புல 3000 கொடுக்கவில்லை என்றால் மக்கள் எங்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் அப்படிங்கிற அச்சம் இந்த அரசுக்கு இருக்குதா? இல்ல அப்படிங்கிற அச்சம் இல்ல. பொதுவா வந்து அதாவது திமுக வரும்போது அப்படி சொல்லலாம், ஏடிஎம்கே வந்தாக்க இவங்க தோல்வி பயத்தில் இருக்காங்கன்னு சொல்லுவாங்களே ஒழிய, பொதுவா இப்ப வந்து அவங்களுக்கு வந்து என்னன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு வெற்றி பெற்று விடுவோம் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா அவர்கள் நினைக்கிறளோ 200 தொகுதி 210 தொகுதி வெற்றி பெறணும், மக்களை திருப்திப்படுத்தி தான் ஆகணும். ஏன்னா அவங்களுக்கு சரி, அப்ப இப்போ இப்படி கோவப்பட மாட்டாங்களா? அதாவது ஆசிரியர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் சம்பளம் போட முடியல,
மத்திய அரசிடமிருந்து நிதி வரல அப்படின்னு அவங்களுடைய சம்பளத்தை தடுத்து வச்சிருக்கிறாங்க, முழுமையான சம்பளம் போடல. இந்த நேரத்தில் இப்படி செலவினங்கள் செய்கிற போது அரசு ஊழியர்களுடைய கோபம், ஒப்பந்த பணியாளர்களுடைய கோபம், இன்னும் நிரந்தரப்படுத்த ஊழியர்களுடைய கோபம் அரசு மேல திரும்பும்ல. இல்ல ஏன் சார்? ஏன்னா இத்தனை கோடியே உங்களுக்கு செலவு பண்றதுக்கு இருக்குது, ஆனா எங்களுக்கு நாங்க உழைத்ததற்கான சம்பளத்தை கொடுக்கலையே அப்படின்னு கேட்பாங்கல்ல. அவங்க கோரிக்கை நியாயமானதா இருக்கலாம், அதை பேசி தீர்த்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி ஒரு தேர்தல் காலகட்டத்துல ஒரு நெருக்கடி கொடுத்தால் தங்கள் கோரிக்கை நிறைவேறிவிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் பேசுறேன். அரசுமே என்ன பண்ணிருக்குன்னா கடந்த 4 வருடங்களாக நான் தொடர்ந்து உங்கள்கிட்ட பேசுறேன். பாக்கி நீங்க 3000 அப்படிங்கிறது நிறைய ஸ்கீம்ஸ் அரசு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் இலவசங்களுக்கு இன்றைய காலகட்டத்தில் வாக்களிக்கிற மனநிலையில தான் இருக்காங்களா? எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க. எல்லா கட்சிக்குமே, பாஜக அது திமுக அதிமுக பட்ட பாஜக கூட அந்த மாதிரியான இது இருக்குது. 2 பார்வை இருக்குது. தேர்தல் சமயத்தில் கொடுக்குற பணம் இருக்கு இல்லையா, தேர்தல் பிரச்சாரத்தின் போது தேர்தலுக்காக தரப்படுகிறது வேறு. இந்த 3000 ரூபா கொடுக்கறது இருக்குல்ல, இது பொங்கலுக்கு தரப்படுகிறது. அதுதான் கவனத்தில் எடுத்துக்கணும். தேர்தலை ஒட்டி அப்படி நம்ம எடுத்துக்கிட்டால் கூட இந்த வருஷம் தேர்தல் கிடையாது, இயர் எண்டில் தேர்தல் அப்படின்னா அப்போ இது என்ன கணக்கில் வரும்? இயர் எண்டாக கொடுக்க போகிறாங்க. ஆக இப்போ கொடுக்குறாங்க பொங்கல் பரிசுங்கிறது தான். இதே பொங்கல் பரிசு கடந்த ஆண்டும் கொடுத்துருக்காங்க, அதுக்கு முந்தைய ஆண்டும் கொடுத்துருக்காங்க. நிதி நிலைமை காரணமாக ஒன்று சொல்லுவோம். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஆட்சி அமைத்த திமுக ஆட்சிக்கு வந்த உடனடியாக பால் விலை குறைச்சதில் கையெழுத்துப்பட்டார் யார்? முதலமைச்சர். அந்த மாதிரி பல திட்டங்களில் கையெழுத்துப்பட்டார். இடையில் ஏகப்பட்ட திட்டங்கள், நான் முதல்வன் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், விடியல் பெண்களுக்கான விடியல் பயண திட்டம், புதுமை பெண் திட்டம் 1000 ரூபா பெண்களுக்கு தர்றது, இது மாதிரி எவ்வளோ திட்டங்கள். அப்போல்லாம் எலெக்ஷன் வரல, எலெக்ஷன் இல்லாத காலத்தில் இதெல்லாம் கொடுத்தாங்க. பட்ஜெட் தொடரில் பட்ஜெட் கூட்டம் நடந்த போதும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது 3000 மட்டும் நாம் தேர்தலுக்கானது அப்படின்னு நினைக்க முடியாது. என்னன்னா இன்சிஸ்ட் பண்ணியிருக்காங்க எதிர்கட்சிகள், திரும்ப 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 சொன்னாங்க. என்ன 5000 கொடு, 8000, இன்றைக்கி பாஜக பிரமுகர் ஒருத்தர் 8000 கொடுலாம் கேட்டிருக்காரு. இவங்களோட ரிசோர்ஸ் கம்மி. என்ன ஒரே ஒரு பிரச்சனைன்னா, இதனால் ஏற்படுகிற நிதி சுமையை எப்படி சமாளிப்பார்கள்? இதுக்கு உதாரணம் இதுக்கு என்ன இதுவாக சொல்கிறேன்னா, சிதம்பரம் கூட்டணி கட்சியில் இருக்கிறவர், இந்த ஆட்சியை அதிகமாக பாராட்டுகிற சிதம்பரமே நிதி சுமை அதிகரிக்கும், ஆனால் நிதி மேலாண்மையை செம்மையாக நடத்தினோம்னா சமாளிக்கலாம், சிம்பிள். இதை கலைஞர் கருணாநிதி பண்ணியிருக்கார், கடந்த காலங்களில் பண்ணியிருக்கார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், 1989 ஆட்சிக்கு வந்தோடனே இன்னைக்கு ஜானாவும் காலி களஞ்சியமும் காலி என்ற ஒரு சூழல். அதை எப்படி சமாளித்தான்னு தெரியும். அதுமாதிரி அண்ணா காலத்துலேருந்தும் நிதி சுமையை சமாளித்த விதங்கள்லாம் தெரியும். இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அது தவிர என்ன பண்ணுவாங்க, நண்பர் ராகவன் சொன்ன மாதிரி கடன் வாங்குவாங்க, உண்மைதான். ஆனால் கடன் வாங்குவதோன்னு பெரியதில்லை. இது என்ன ஒரு இந்த கண்ட்ரோலர் ஆஃப் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் சிஏஜி ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வாங்குகிற கடன் எல்லாமே நலத்திட்டங்களுக்கு இந்த மாதிரி பயன்படுத்துறது தவிர மூலதன செலவுக்கு பயன்படுத்தப்படலை. இன்வெஸ்ட்மெண்ட் மெட்ரோ தமிழ்நாடு வாங்குகிற கடன்களில் சிஏஜி ரிப்போர்ட்டில் இருக்குது. இப்போ பெரும்பகுதி அதனுடைய இது இந்த மாதிரி நலத்திட்டங்களுக்கு தான் செயல்படுத்தப்படுகிறது. மூலதனத்துக்கு அதிகமாக செலவு பண்ணலைங்கிற ஒரு காரணம். என்ன பண்ணணும்னா, இந்த அரசாங்கம் ஒருவேளை திமுக அரசு மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஈர்க்கணும். வெளிநாடுகளுக்கு சென்று முதலமைச்சர் அவர்கள் பயணித்து பல்வேறு மூலதன முதலீடுகள் இருக்கிற இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஈர்த்து ஃபிஸ்கல் மேனேஜ்மெண்ட்டில் நிதி மேலாண்மையை சிறப்பாக கையாடணும். வரி நீங்கள் வேறு வழி கிடையாது. கட்டணம் உயர்வு, மின் கட்டண உயர்வு என்பதால் தவிர்க்கவே முடியாது. ஆனால் அதில் எப்படி மக்களுக்கு பிரச்சனை வராமல், சுமை வராமல் பார்த்துக்கணும். சுமை வராமல் ஜெயலலிதா அம்மையார் ஒரு தடவை பண்ணாங்க, நான் கசப்பு மருந்தை தருகிறேன்னு சொன்னாங்க. அப்புறம் கசப்பு மருந்துக்கு ஒரு கட்டத்தில் சமாளித்தாங்க, பிறகு அதை நிறுத்திட்டாங்க. அந்த மாதிரி செயல்படணும். என்னன்னா இந்த நலத்திட்டங்கள் தவிர்த்துக்க முடியாத ஆயிடுச்சு. அது சரியாக தப்பான்னு கேட்டிங்கன்னா அது வேறு சப்ஜெக்ட். என்ன கேட்டால் நீங்கள் எல்லாத்தையும் இலவசமாக தருவது அவ்வளோ உசிதமல்ல. மாறாக
ஒவ்வொரு மனிதருமே தாங்களே தங்கள் பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு எம்பவர்மெண்ட் தரணும். விமன் எம்பவர்மெண்ட்லாம் பேசுகிறோம். விமன் அவங்களுக்கு 1000 ரூபா தரதுக்கு பதிலாக அவங்க 1000 ரூபா இல்லை 3000 ரூபா சம்பாதிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு திறன் ஏற்படுத்திக்கணும். அதை செய்ய தவறிட்டாங்க. இது 2 கழகங்களும், திமுகவும் சரி அதிமுகவும் சரி. அது மாதிரி அந்த நிலைமை மாற்றணும். மாறாக இனிமே வெளிநாடுகள் வெளிமாநிலங்களது முதலீடுகளை அதிக அளவுக்கு இருக்க வேண்டும். மத்திய அரசு கிட்டேருந்து உங்களுக்கு கிடைக்கல, நிதி கிடைக்கலன்னு அவங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு சில காரணங்கள் மத்திய அரசு சொல்லுது, எங்களோட சில திட்டங்களை நிபந்தனைகள் ஏற்றால் நாங்கள் தரோம் அப்படின்னு. என்ன அதில் பிரச்சனைன்றதை கூர்ந்து கவனிச்சு மத்திய அரசுடைய ஸ்கீம்ஸ் அக்செப்ட் பண்ணால் அந்த ஸ்கீம்ஸ்க்கான நிதி வரும், ஸ்கீம்ஸுக்கு வரும். அது மட்டும் இல்லை, உங்கள்கிட்ட ஜிஎஸ்டியில் கூட எங்களுக்கு வரல அப்படின்லாம் சொல்கிறாங்க. நாங்கள் கேட்ட பேரிடர் நிவாரணம் கிடைக்கல, நாங்கள் கேட்டது ஒன்று கொடுக்கறது ஒன்று என்று சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு மத்திய அரசோட இவங்க சுமூகமான உறவு வச்சுக்கணும். அநேகமாக நான் என்னுடைய கணிப்பு இது போன்ற விஷயங்களில் இனிமேல் அதிக கவனம் செலுத்தும். இல்லைன்னா நீங்கள் ராகவன் சொன்னார், இது நிதி சுமை ஏற்றிடுவோம், அடுத்த ஆட்சிக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்ற தப்பிச்சுக்க போகிற மனப்பாறை இருக்கலாம். இதே 2021 ஆட்சியில் இந்த விலகிய அதிமுக ஆட்சியிலும் இதே மாதிரி நிதி சுமை இருந்தது. அவர்களது ஆட்சியில் கூட இதே மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்தது. நிதி சுமை இருந்தது, நிதி மேலாண்மை போகாது, போக்குவரத்து பணியாளர்களுக்கு தர வேண்டிய பெனிஃபிட்ஸ் எதுவும் தரலை, பல விஷயங்கள் கார்பஸ் ஃபண்ட்லேருந்து எடுத்த சம்பவம் எல்லாமே இப்போது திமுக அரசு இது சொல்லப்படுகிற நிதி தொடர்பான குற்றச்சாட்டுகள் அனைத்துமே கடந்த ஆட்சி காலத்திலும் இருந்திருக்கு. ஆனால் அவர் என்ன பண்ண தவறிட்டாங்கன்னா, கலைஞர் கருணாநிதி பீரியடில் முந்தைய ஆட்சி காலத்தில் இருந்த குறைகளை தவிர்ப்பதற்கு என்னன்னு யோசிச்சாங்க. இவங்களும் ஆரம்பத்தில் யோசிச்சாங்க. அந்த நிபுணர் குழுவெல்லாம் போட்டாங்க, 5 பேர் கொண்ட வேர்ல்ட் லெவல். அதுல இன்னும் கவனம் செலுத்தி என்ன பண்ணல. அந்த குழு ஏதாவது ஒர்க் பண்ணிச்சா சார்? உங்களுக்கு என்ன அறிக்கை கொடுத்தாங்கன்னு யாருக்குமே தெரியாது. 5 ஆண்டுகள்ல எதுவும் ஒண்ணுமே தெரியாது, நமக்கு தெரியாது, வேற யாருக்காவது எனக்கு தெரிஞ்சு ஐ டோன்ட் ரிமெம்பர் எனி ஒரு கான்கிரீட் ரெக்கமெண்டேஷன் ஃப்ரம் த கமிட்டி. அவங்க கொடுத்துருக்காங்க, ஏதோ அறிக்கை கொடுத்துருக்காங்க. மாறாக இவர் மாநில திட்டக்குழு துணைத் தலைவர் சொல்கிற கருத்துக்கள்லாம் பார்க்கும்போது வேதனை தருகிறது. ஜெயரஞ்சனுடைய கருத்துக்கள் அவர் சொல்கிறது அவ்வளோ ஏற்புடையதாக, என்னுடைய நண்பர் தான் அவர். ஆனால் என்னன்னா அது உங்கள் தலையிலேயே உங்களுக்கு என்ன போச்சு அப்படின்றார். இல்லை, எல்லா நிதி பிரச்சனையும் மக்கள் தலையில் தான் வெடியும். மின்சார தொடர்பாக மின்சார உற்பத்திக்கு இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது கூடுதலாக இருந்ததுன்னா, எதிர்பார்த்த எஸ்டிமேட்டட் காஸ்ட்டோட கூட ஆயிடுச்சுன்னா அது யார் தலையில் விடியும்? மின்சாரத்தை நுகர்கிற நம்ம தலையில் விடியும். இன்னும் மாதம் ஒரு முறை மின் கட்டணம் திட்டம் கொண்டு வரல, இது ஒரு பிரச்சனை இருக்குது, சொன்னீங்களே செய்யலைங்கிறது. என்னன்னா திமுக கொஞ்சம் ஆர்வக்கோளாறுனால பல வாக்குறுதிகளை அள்ளி வீசிச்சு, நிறைவேற்ற முடியாமல் திணறுகிறாள். இப்போது கூட ஏதேனும் திட்டம் வகுத்து இதைக்கான தீர்வுகளை காணவில்லை. ஏன்னா 3000ங்கிறது 5000 கொடுக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. 3000 அப்படிங்கிறது அப்போ மக்கள் இந்த 3000 கொடுக்கலைன்னா தனக்கு வாக்களிக்க மாட்டாங்கன்னு ஒரு அச்சம் இருக்கு. அதுதான் நான் இப்போ ஒரு டவுட் கேட்குறேன். உரிமை தொகை கொடுத்துட்டாங்க, இலவச பேருந்து கொடுத்துட்டாங்க, ஆனாலும் இந்த உரிமை தொகை கொடுக்கலைன்னா தனக்கு வாக்களிக்க மாட்டாங்க அப்படின்னா அப்போ இலவசங்களுக்கு இந்த மக்கள் அடிமையாகலை அப்படிங்கிறது தானே அர்த்தம்? இலவசங்களுக்கு மக்கள் அடிமையாகலை அப்படின்னா எனக்கு சொல்றது எனக்கு விலகலை. 2 ஸ்கீம்ஸ் இருக்குது, அதனால பயன்பட்டு கொண்டு இருக்காங்க. இந்த 3000 கொடுக்கலைன்னா தனக்கு அஃபெக்ட் ஆகும்னு அவங்க நினைக்கிறாங்கல்ல அரசு. அதுதான் அது மாதிரியான அச்சம் ஏன் வருது? தன் மேலே கான்ஃபிடன்ஸ் இல்லை அரசாங்கத்துக்கு. துணிஞ்சு ஜெயலலிதா மேல ஒரு தடவை சொன்னாங்கல்ல, அரசு ஊழியர்களுக்கு சில விஷயங்களில் உறுதியோடு இருந்தாங்க. அப்போ கசப்பு மருந்தை தருகிறேன் நிதி நிலைமை கருதி அப்படின்னு சொன்னாங்க. அந்த துணிவை எந்த அரசாங்கமும் கையாளுதில்லை. அதுதான் பிரச்சனை. இதனால் ஓட்டு பாதிக்கும். என்னென்னா பொலிட்டிக்கல் சிஸ்டம் ஓட் சென்டர்டு பாலிட்டிக்ஸாக போச்சு. இது எல்லாத்துக்கும் தான். நான் திமுக மட்டும் இல்லை, நான் அதிமுகவுக்கும் அதுதான். அவங்களும் அதுதான் சொல்லுவாங்க, ஏதேனும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை செய்வோம் அதை செய்வோம்ட்டு. இதையெல்லாம் மாறுகிற காலத்தை எப்போ வரப்போகுது? பிஜேபி கூட கொண்டு வராது. பிஜேபி கூட இலவசங்களை விமர்சித்த பிஜேபி அவங்க மாநிலங்களில் போட்டியிட இடங்களில் இலவசங்களை அள்ளி வீசினாங்க. என்ன பண்ண கான்க்ரீட்டாக என்ன பண்ண யூபியில் ஓரளவு பண்ணுறாங்க, பீகாரில் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ப்ரொடக்டிவாக உற்பத்தி சார்ந்த நிதி முதலீடுகளில் கவனம் செலுத்த வேண்டும். முதலீடுகளை ஈர்ப்பதற்கான வழிவகைகளை செய்ய வேண்டும். அதிகமாக தேவையற்ற செலவினங்களை குறைப்பதற்கு வழி காணணும். அதான் கண்ட்ரோலர் சிஏஜி சொன்ன ரிப்போர்ட் சொன்னார்ல, மூலதனத்தை கடன் வாங்குறாங்க, அந்த வாங்குகிற நிதியை
மூலதனத்துக்கு செலவு பண்ணாமல், அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போன்ற முதலீடுகளுக்கு செலவு பண்ணாமல் நலத்திட்டங்களுக்கு பெரும்பாலும் செலவு பண்ணுறாங்கன்னு அவரே பதிவு பண்ணது தான், ஆங்கிலத்தில் இருக்க நான் படித்தேன். ஸோ அந்த மாதிரியான நிலைமைகளை மேலே படிப்படியாக ஹெல்த்துக்கு இன்வெஸ்ட்